மீன்கள் செல்வநிலை பிரதி வடிவங்களாக கருதப்படுபவை. செல்வத்தை அருளும் செல்வத்திருமகள் உதித்த பார்க்கடலில் தோன்றிய பெருமாளின் முதல் அவதாரமாக அறியப்படுபவை. வியாபார நஷ்டம், பண முடக்கம் போன்றவை அகன்று செல்வது சேர்வதற்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கவும் மீன்களின் இருப்பு நிலை அபரிமிதமான சக்தியை பிரதிபலிக்கிறது. மீன்களுக்கு உணவிடுவதும் சந்திரனின் காரகத்துவமான அரிசி பொரியை இடுவதும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கச் செய்யும் தாந்திரிக வழிமுறையே. மீனாட்சி என்ற பெயரில் அடைமொழியாக அமையப்பெற்றுள்ள மதுரை நகரம் பணப்புழக்கத்திற்கு சான்றுதான். மீனாட்சி அம்மன் கோவில் வந்து தரிசித்து வழிபட்டு செல்ல எல்லாம் நன்மையே. உபநிலை அமைப்பாக வீடுகளில் மீன்களை மீன் தொட்டியில் வைத்து வளர்ப்பது கூட வாஸ்துநிலை உபயோக அமைப்பில் நல்லதொரு பலன் தரக்கூடியதுதான். அந்நிலையில் அதை லிவிங் ஹால் எனும் வீட்டினுள் மையப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் தென்கிழக்கு மூலையில் பகுதியில் அமைப்பதே சரியானது. வளர்க்கும் மீன்களில் கருப்பு நிறத்தை தவிர்ப்பது நல்லது. மீன் தொட்டி இருக்கும் இடத்துக்கு அருகில் டிவி, ரேடியோ போன்றவற்றை அமைத்தல் கூடாது. மீன் தொட்டியை சுற்றி விளக்குகள் அலங்கரிப்பதும் தவறாகும். சுய ஜாதகத்தில் 4-இல் ராகு, கேது, சனி இருந்தாலும் 4-இல் 8, 12ஆம் அதிபதி இருக்கப் பெற்றாலும் 4ஆம் அதிபதி அவயோகி அமைப்பில் வந்தாலும் 4ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வந்தாலும் ஸ்திர ராசிகள் மீன் தொட்டியில் வைத்து வளர்ப்பது, பெட் அனிமல்ஸ் எனும் செல்ல பிராணிகள் வளர்ப்பை, நாய்ப்பூனைகளுமற்ற கால்நடைகளை தவிர்ப்பது நல்லது. மாறாக அதை நிர்வகிக்கும் அமைப்புகளுக்கும் நபர்களின் மூலமாக உதவி செய்வதே சரியாகும்.